Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw company ID card எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க inches ன்னு மாத்திப்போம். இங்க inches ன்னு மாத்திக்கிட்டு இங்க வந்துட்டு width வந்துட்டு 3.3. கீழ height வந்துட்டு 2.1 கொடுத்து enter கொடுத்துருவோம். enter கொடுத்தோனே இதான் நமக்கு ID கார்டோட சைஸ். இதல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி portraitல வச்சுப்போம். இப்போ வச்சாச்சா இப்போ ஒரு rectangular box எடுத்துக்கிட்டு இங்க நம்ம ஒரு rectangular box வந்துட்டு இந்த பேஜுக்கு கரெக்ட்டா இந்த மாதிரி போட்டுப்போம். இதுக்கு வந்துட்டு நம்ம white color கொடுத்துப்போம். Next இங்க ஒரு பாக்ஸ் போட்டுப்போம் அதே மாதிரி இது வந்து டிசைன் பண்றதுக்கு இப்படி பாக்ஸ் போட்டுக்கிட்டு இந்த ஷேப் டூல் இருக்குல அத வச்சிட்டு இங்க கன்வர்ட் டு ஷேப்ஸ் ன்னு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இங்க ஒரு கிளிக் பண்ணிட்டு ஒருக்கா இந்த கர்வ கிளிக் பண்ணிடுவோம் கிளிக் பண்ணிட்டு இத இந்த மாதிரி கரெக்ட்டா இந்த மாதிரி இந்த சென்டர் காட்டுதா சென்டர் காட்டணும் இந்த மாதிரி வளைச்சுப்போம் நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம் இத அப்படியே கண்ட்ரோல் D ன்னு எடுத்துப்போம் கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு இத வந்துட்டு இதுக்கு கீழ லைட்டா தெரியற மாதிரி இந்த மாதிரி வெச்சறோம் இத இப்ப பேக் கொடுத்துறோம் இது இருக்குல்ல இதுக்கு வந்துட்டு நம்ம Black கலர் கொடுத்துறோம் Black கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா மேலே ஏத்திட்டு லைட்டா தெரியற மாதிரி இப்போ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்க இருக்குல இங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுப்போம் வந்துட்டு நல்லா ஒரு பிரவுன் கலர் கொடுத்துப்போம் பென் டூல் இருக்குல்ல இந்த பென் டூல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டு ஒரு ஷேடோ மாதிரி வரைஞ்சுப்போம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த ஷேடோ மாதிரி ஒரு கலர் கொடுத்துறோம் இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா இத அப்படியே கண்ட்ரோல் D எடுத்துப்போம் கண்ட்ரோல் D எடுத்துக்கிட்டு இத இந்த மாதிரி மிரர் கொடுத்துட்டு இந்த சைடுல வச்சுப்போம் கொடுத்தாச்சா கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே இப்படி நம்ம செலக்ஷன் பண்ணிட்டு அவுட்லைன் வேணாம்னு கொடுத்துறோம் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு நம்ம லோகோ வைப்போம் லோகோக்கு இப்போ ஏதாவது ஒரு டிசைன் போட்டுப்போம் சும்மா இந்த மாதிரி லோகோன்னு தெரியறதுக்காண்டி ஒரு டிசைன் போட்டுப்போம் இது சும்மா லோகோன்னு தெரியறதுக்காண்டி இங்க நம்ம இங்க வெச்சுப்போம் இது கீழ வந்துட்டு நம்ம கம்பெனி நேம் எழுதிப்போம் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க ப்ரொஃபைல் பிக்சர் வைப்போம்ல அதுக்கு வந்துட்டு இங்க ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுப்போம் நம்ம இதல தான் வந்துட்டு பிக்சர் வைப்போம் இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு இங்க இப்படி எடுத்து வந்துட்டு வெச்சிரோம் இதுக்கு அவுட்லைன் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துப்போம் ரோக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா அதிகமா வச்சுப்போம் அந்த ஷேப் வந்துட்டு ரவுண்டா நமக்கு இங்க தெரியற மாதிரி இங்க வந்துட்டு நம்ம எந்த போட்டோ வேணுமோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இம்போர்ட்ல போய்ட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு போட்டோ எடுத்துப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துட்டோமா இத ரைட் கிளிக் பண்ணிட்டு பவர் கிளிப் இன்சர்ட்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட்ல கொடுத்துறோம் கொடுத்துட்டு இத ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீட் பவர் கிளிப் இந்த போட்டோ வந்துட்டு இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்ட்டா வச்சுப்போம் கரெக்ட்டா வச்சிட்டு ஃபினிஷ்னு கொடுத்துறோம் அவ்வளவுதான் நமக்கு போட்டோ வந்துட்டு இங்க இப்போ உட்கார்ந்துச்சு இப்போ வந்து நம்ம இங்க என்ன எழுதிக்கணுமோ அதை எழுதிப்போம் இப்போ இங்க ஒரு டிசைன் போட்டுப்போம் இங்க ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுப்போம் இதையும் வந்துட்டு இங்க கன்வர்ட் டு கர்வ்னு கொடுத்துறோம் கொடுத்துட்டு இந்த ஷேப் டூல் இருக்குல அந்த ஷேப் டூல் வச்சிட்டு இங்க சென்டர்ல இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு இந்த கர்வ் இருக்குல அத கர்வ் பண்ணிட்டு இங்க இது டிசைனுக்காண்டி நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுறோம் இதுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துறோம் இதுக்கு அவுட்லைன் வேணாம்னு சொல்லிட்டு அவுட்லைன் எடுத்துறோம் அவ்வளவுதான் இங்க நம்ம இங்க என்ன எழுதணுமோ அதை நம்ம இங்க எழுதி இங்க வந்து பர்சன் நேம் இதல வந்துட்டு நம்ம பர்சன் நேம்னு வெச்சறோம் உங்களுக்கு டெசிக்னேஷன் என்ன டெசிக்னேஷன் னு சொல்லிட்டு அதை இங்க வெச்சறோம் நெக்ஸ்ட் இந்த ஐடி கார்டு டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட நேம் அட்ரஸ் அதெல்லாம் வந்துட்டு இங்க ஸ்டாப் வந்துட்டு நம்ம தனியா எழுதிப்போம் அப்பதான் வந்துட்டு அதுக்கு சேமா வரும் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பார் கோட் இருக்கும்ல அந்த பார் கோடை இங்க எடுத்து வந்து வெச்சறோம் நெக்ஸ்ட் இங்க பேக் சைடு வரும்ல அது இத அப்படியே காப்பி எடுத்துப்போம் கண்ட்ரோல் C ன்னு காப்பி கொடுத்துக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் V ன்னு கொடுத்துட்டு இங்க சைடுல வெச்சுக்கோங்க இப்போ வெச்சாச்சா வெச்சிட்டு இதல இந்த ப்ரொஃபைல் போட்டோவை நம்ம delete பண்ணிடுவோம் இந்த பர்சன் நேமையும் delete பண்ணிடுவோம் டெசிக்னேஷன் இந்த ஐடி கார்டு இது எல்லாத்தையுமே delete பண்ணிடுவோம் கம்பெனி நேம் இருக்குல்ல லோகோ இத மட்டும் நம்ம தனியா இப்படி எடுத்து வச்சிட்டு எல்லாத்தையுமே இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு லைட்டா இத இப்படி சின்னதாக்கி விட்டுருங்க இப்போ இந்த கம்பெனி நேமையும் லோகோவையும் எடுத்து வந்துட்டு இங்க வச்சிரோம் வந்துட்டு கம்பெனியோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அத இங்க எழுதிப்போம் கண்டிஷன் ஹெட்டிங் இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அண்டர்லைன் கொடுத்துறோம் ஜாயின்ட் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் அவங்க வந்துட்டு அந்த பர்சன் எப்ப ஜாயின் பண்றாங்க அந்த டேட் வந்துட்டு இங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட சிக்னேச்சர் பர்சனோட சிக்னேச்சர்ஸ் வந்து இங்க வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எழுதிக்கணும் அது இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பேராகிராஃப் டெக்ஸ்ட் போட்டுட்டோம்னா நமக்கு இங்க புல்லட் சைன் வரும் அந்த புல்லட் எப்படி கிளிக் பண்ணிட்டு நாம இங்க எழுதிக்க வேண்டியதான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி எழுதிட்டு திருப்பி ஒரு என்டர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த புல்லட் சிம்பல் வரும் திருப்பி நம்ம எழுதிக்கிட்டு அந்த மாதிரி ஏபிள் போட்டுட்டு நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதிக்க வேண்டியதான் இல்ல நம்மளோட கம்பெனி ஐடி கார்டு வந்துட்டு சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு சிம்பிளா பண்ற ஒரு கம்பெனி ஐடி கார்டு